கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு பரோட்டா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே லைட்டாக வதங்கி வந்த அப்புறமா மசாலாஸில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கார மிளகாய் தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கிளந்து விட்டுடலாம். ஒரு 3 தக்காளியை நல்லா குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்மளுடைய பிச்சு போட பரோட்டாவை இதுக்குள்ளே போட்டுட்டு மேலே 2 கரண்டி குருமா நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளந்து விட்டுடலாம். இப்போ 2லேருந்து 3 முட்டையை நம்ம உடச்சி இதுக்குள்ளே ஊற்றிக்க போகிறோம். தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ்டு ஆகிற மாதிரி நம்ம கிளந்து விட்டுடலாம். முட்டை எல்லாமே நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வாழை இலையை போட்டு சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.